காசாவில் பணிய கைதிகள் எதிர்வரும் நாட்களில் விடுவிக்கப்படுவார்கள் என தாம் நம்புவதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி ஒன்றுக்கு அவர் இதனை தெரிவித்துள்ள நிலையில், ஹமாஸ் நிராயுத பாணியாக்கப்படுவர் என்றும் காசா ராணுவமயமாக்கப்படாது என்றும் கூறியுள்ளார். இது எளிதான வழியாக இருந்தாலும் அல்லது கடினமான வழியாக இருந்தாலும் அது அடையப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அமைதி திட்டத்தின் கீழ் பணிய கைதிகளை விடுவிப்பதாக ஹமாஸ் ஒப்புக்கொண்டது. எனினும் நிராயுத பாணியாக்கத்தை அவர்கள் குறிப்பிடவில்லை என்பதுடன் ஏனைய பிரச்சினைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த முயன்றது. எவ்வாறாயினும் ஹமாஸின் தாமதத்தை பொறுத்துக் கொள்ள முடியாது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஹமாஸ் விரைவாக நகர வேண்டும், இல்லையெனில் அனைத்து ஒப்பந்தங்களும் நிறுத்தப்படும் என்று அவர் தமது சமூக வலைதளத்தில் எச்சரித்துள்ளார். காசா போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க தலைமையிலான அமைதி பேச்சுவார்த்தையில் 20 அம்ச கோரிக்கைகள் அண்மையில் முன்வைக்கப்பட்டது. அதனை ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது.